வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கேரளா லாட்ரி 04 அதாவது அக்டோபர் 4 அந்த ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதை வச்சு நம்ம எப்படி அவங்க நம்பர் கொண்டு வராங்கன்னு கணிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்த நாட்களுக்கு நம்ம நம்பர் வைக்கிறது கொஞ்சம் எளிதாக வரும், சரியாக வரும் என்பது தான் என்னுடைய பார்வை. அதனால் கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு ஒரு ஆராய்ச்சி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இப்போது நம்ம எடுத்த கால்குலேஷன் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது 18 மலையாள மந்த்துக்கு 18, ஆங்கிலத்துக்கு 04. நான் நேற்று வீடியோவில் இஸ்லாம் மந்த்து 30ன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் தவறு, அது 01. சரிங்களா? அதனால் இந்த கால்குலேஷன் நமக்கு மாறிடுச்சு. இப்போது இது எப்படின்னா இவங்க நம்ம பார்த்தது இப்படி தான் ப்ளஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. டிஏ சியோட தான் ப்ளஸ் பண்ணணும், அதுதான் எப்போயுமே அவங்களுடைய கால்குலேஷனு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 18 05ன்னு எடுத்துட்டாங்க. அதாவது 4ஆம் தேதிக்கு பதில் 5ஆம் தேதி, 5ஆம் தேதியோடைய காலண்டரை எடுத்து 02, அதாவது இஸ்லாமுக்கு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 5 + 1 6. சரிங்களா? இந்த 8 டைரெக்டாக அப்படியே வச்சிட்டாங்க 8. அடுத்து இந்த 5 டைரெக்டாக வச்சிட்டாங்க. அடுத்து இந்த 2 டைரெக்டாக வச்சிட்டாங்க. அதாவது ஒரு டேட்டை மட்டும் சின்ன சேஞ்சஸ் பண்ணி அப்படியே எல்லாம் ப்ளஸ் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னொருக்கா கூட சொல்கிறேன். அதாவது 18ங்கிறது மலையாள மந்த்து, 05ங்கிறது நாளைய தேதி, நம்ம ஆங்கிலத்துக்கு நாளைய தேதி, 02ங்கிறது நாளைய இஸ்லாம் தேதி, 5ஆம் தேதிக்குரிய இஸ்லாம் தேதி. இப்போ இவங்க வச்சுருந்த டி போர்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த 5 + 1 6ன்னு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து இந்த 18க்குரிய 8 அப்படியே இறங்கிடுச்சு, 5க்குரிய 5 அப்படியே இறங்கிடுச்சு, இந்த 2க்குரிய 2 அப்படியே இறங்கிடுச்சு. அவங்க மாற்றினது ஒரே 2 சேஞ்சஸ்ஸு. ஒன்று டேட்டை மாற்றிட்டாங்க, ஒன்று +1. டி போர்டு எப்போயுமே +1 போட்டு தான் இறங்கும். அப்படி இறங்கும். அந்த ஃபார்முலாவில் 68 52ன்னு வச்சுட்டாங்க. இன்றைக்கி கொடுத்துருக்காங்க 5ஆம் தேதிக்கு 7934, 3 டிஜிட்டில் 851, இதில் 4308, இங்கே 763. இவங்க இன்றைக்கி 1547 கொடுத்துருக்காங்க. இவங்க 4ஆம் தேதிக்கு 2945 கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னா இந்த 2 இந்த சைடு இறங்கிடுச்சு. சரிங்களா? இந்த 9 ரிவர்ஸில் இறங்கிடுச்சு. 9க்கு 6, 8 2ஆல் பெருக்கிட்டாங்க 8, அந்த 5 அப்படியே இறங்கிருச்சு, 2 இறங்கிருச்சு. அதே மாதிரி 2 போர்டு இருக்குது, ஆனால் கரெக்டான இடத்துல உட்காரல. நாளைக்கு அதே மாதிரி கரெக்டான உட்காருமா இல்லாட்டி மாறுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இந்த ஸ்க்ரீன் பார்த்துக்குங்க. இவங்க ஒரு நாள் இவங்க கொடுத்த ஸ்க்ரீனை நம்ம வச்சு கால்குலேஷன் எடுத்திருந்தோம். அன்றைக்கி நம்ம கால்குலேஷன் மிஸ்ஸிங்கு இருந்தாலும் அன்றைக்கி இவங்க டி போர்டும் பி போர்டும் பாஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அதை மாதிரி நாளைக்குரிய தேதிக்கு 5ஆம் தேதிக்கு இவங்க கொடுத்துருக்க கெஸ்ஸிங் 70 24. இதில் 2 போர்டு பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 100% 6 4 உள்ளே ப்ளே ஆகுது. 4 போர்டுக்குள்ளே 6ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் ப்ளே ஆகுது. தேதி பார்த்துங்க 5 10. அதில் 6ஆம் நம்பரு 6ம் 4ம் கண்டிப்பாக ப்ளே ஆகுது. எப்படி ஆகுது, எந்தெந்த இடத்துல உட்கார போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போது நம்ம இன்றைக்கி எடுக்கிறது கெஸ்ஸிங் ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் நான் இப்போ உள்ள கெஸ்ஸிங் எடுக்கிறேன். நாளைக்கு நமக்கு சிலர் கொடுக்குற மேனுவல் கால்குலேஷன் படி நம்ம அந்த கெஸ்ஸிங்கை சரியாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு பார்வை. இவங்க 2 போர்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, 2 போர்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம உங்கள் கால்குலேஷன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய முதலுடைய வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஏபிசியில் ஃபஸ்ட்டு போர்டில் உள்ள ஃபஸ்ட் நம்பரை ஏவாக வைப்பாங்க, கடைசி போர்டில் 2ஆவது போர்டில் உள்ள சிஏ வைப்பாங்க,
2 போர்டுக்கும் இடையில உள்ளதை 9 - 7 போட்டு 2 வைப்பாங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய கால்குலேஷன். இன்றைக்கி எனது கணிப்பில் நான் வந்து ஒரு சின்ன கிண்டில் சொல்லியிருந்திருப்பேன். அவங்க இன்றைக்கி வச்ச ரிசல்ட் என்னென்னு பார்த்துட்டிங்க, உங்களுக்கு தெரியும். கடைசியில் வந்து 52. அதனால் 2 போர்டு உள்ளே இருக்குது. ஒரு போர்டு டைரெக்டாக இருக்குது, ஒரு போர்டு ரிவர்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஃபார்முலா படி அது ஒரு நாள் இறங்கும். அன்றைக்கி வந்து உறுதியாக கன்ஃபார்மாக ஏபிசி நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன், மேனுவலாக இவங்க கொடுக்குற ரிசல்ட்டையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். 7-9 நாளில் இவங்க வந்து ஒரு நாள் ஏ போர்டு டைரெக்டாக பாஸ் பண்ணியிருந்தாங்க. எதில் இருந்துன்னா நம்ம 3 போர்டு கால்குலேஷன், இவங்களுடைய 3 போர்டு கால்குலேஷன் வந்து டைரெக்டாக பாஸ் பண்ணியிருந்தாங்க. 8-5-1 பார்த்துங்க, 8-5-1. இந்த 8-5-1 வந்து இங்கே இருக்குது. அதனால் இவங்க வந்து 8 வந்து ஏ போர்டில் 8 வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இன்னொருத்தவங்க வந்து இன்றைக்கி அதில் 6-4 ப்ளே ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி 4 வந்து சி போர்டில் உட்கார வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே 5+1 6 பி போர்டில் உட்காரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த 7 அப்படியே டைரெக்டாக இறங்கலாம். அப்படி இறங்கினா டிஏபிசி 78-64. சரியாக பார்த்துங்க, 78-64. இவங்க ஏற்கனவே ஒரு நாள் எப்படி ரிசல்ட் வச்சுருந்தாங்கன்னா, டி போர்டு இந்த இடத்துல பாஸ் ஆச்சு, ஏ போர்டு இந்த இடத்துல பாஸ் ஆச்சு, பி போர்டு இந்த இடத்துல பாஸ் ஆச்சு, சி போர்டு இந்த இடத்துல பாஸ் ஆச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் நாளைக்கும் 3 போர்டு டைரெக்டாக பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது 7, 8, 4 இது வந்து டைரெக்டாக பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு போர்டு 6ங்கிறது வரணும். அது எப்படி வரும்னா, இந்த 5+1 6ங்கிறது அந்த இடத்துல வரணும். இங்கே இவங்க 2 போர்டு டைரெக்டாக பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஸ்க்ரீன் இன்றைக்கி கிடச்சிருக்குது ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம். அதனால் 7, 8, 6, 4 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0க்கு ஆப்போசிட்டு 8 இறங்கலாம். இந்த 2 வந்து 4+2 போட்டு 6 அந்த இடத்துல இறங்கலாம். அதனால் டிஏபிசி வந்து முக்கியமான கணிப்பு வந்து 7, 8, 6, 4 அமையுது. இது மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு கிடைச்ச ஸ்க்ரீனு எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். அதே ஸ்க்ரீனை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷன் எடுக்கிறோம். நம்மளுடைய கால்குலேஷன் வெற்றி பெறும் நோக்கத்தில் தான் நம்மளுடைய கணிப்பு இருக்கிறோம். உங்களுக்கு இதே மாதிரி கணிக்க நீங்கள் பழக முயற்சிச்சு பாருங்கள். நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, ஒரே ஒரு நாளில் ஒரு டிக்கெட் மட்டும்தான் போடணும். அந்த ஒரு டிக்கெட்டை வச்சு 4 டிஜிட் வின் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து கால்குலேஷன் எடுக்கிறோம். இல்லைனா ஏதோ ஒரு நம்பர் போட்டு போனான்னா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பரை கொடுத்துட்டு போகலாம். அப்படி அது நோக்கமல்ல. நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் அதிகமான அமௌண்ட்டுக்கு டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா குறைச்சிக்கங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் போடுங்க. வெற்றியோ தோல்வியோ ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் மட்டும் போதும். அந்த ஒரு டிக்கெட்லேயே நம்மளுடைய வெற்றி வந்து அமையணும். அப்போ தான் நம்மளுடைய முயற்சிங்கிறது நமக்கு வந்து சக்ஸஸாக நம்ம வந்து உணர முடியும். அதனால் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் 89 ரூபா தான் கேட்கும். அந்த 89 ரூபா கட்டினீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வீடியோ சேனல் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வேண்டி தான் மெம்பர்ஷிப் கேட்குறோம். ஜாயின் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பில் சேருங்க. நன்றி, வணக்கம்.